இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மியூசிக்கல் ரோடை இப்போ திறந்து வச்சிருக்காங்க. நீங்க சாதா ரோட்ல வண்டி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அங்க வண்டி சத்தம் மட்டும் தாங்க கேட்கும். ஆனா இந்த ரோட்ல வண்டி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாட்டு சத்தம் கேட்கும். அதுவும் இந்த ரோட்ல ஜெய் ஹோ ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய கிளாசிக்கல் சாங் அந்த ஜெய் ஹோ பாட்டு வந்து நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கலாங்க நிச்சயமா. இந்த ரோடு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரால மும்பைல இருக்கு. மும்பை கோஸ்டல் ரோட்ல இந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு ரோட மட்டும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சரி, இந்த ரோட்ல எப்ப பாட்டு கேக்குது, இது என்ன டெக்னாலஜியா, சென்சாரா, இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது மியூசிக் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி ஒரு சாதா கிளாசிக்கல் டெக்னிக் தாங்க. முதல்ல டென்மார்க்ல கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் யூஎஸ் ஜப்பான்லாம் வந்துச்சு. இந்த ரோட்ல எப்படி பாட்டு சத்தம் கேக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோட்ல அங்கங்க நிறைய கோடுகள் வந்து போடப்பட்டிருக்குங்க. இந்த கிட்டார் வயலின் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைப் மாதிரி அங்கங்க நிறைய கோடுகள் வந்து இந்த ரோட்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் எதுக்கு ஏத்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய அந்த ஜெய்ஹோ சாங் உடைய இன்ஸ்ட்ருமெண்ட் நோட்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் நோட்ஸ்க்கு ஏத்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ரோடு ஃபுல்லாவே. ஸோ இந்த லைன்ஸ் மேல நீங்க கார் ஓட்டும் போது உங்களோட கார் டயர் படும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன்ல அது போற வேகத்துல உங்களுக்கு அந்த ஜெய் ஹோ பாட்டு கேட்க முடியுங்க. அந்த ஜெய் ஹோ பாட்டு கேக்குது. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இத ஒரு பாட்டுக்காக மட்டும் இவங்க டிசைன் பண்ணலங்க, உங்களோட சேஃப்டிக்காக தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த ரோட்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போனா மட்டும்தான் இந்த பாட்டு கேட்க முடியும். நீங்க ஓவர் ஸ்பீட்ல போனாலும் இல்ல ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவா போனாலும் இது உங்களால கேட்க முடியாது. ரொம்ப ஸ்லோவா போனா ஹைவே போக கூடாது, அதே மாதிரி ஓவர் ஸ்பீட்லயும் போக கூடாது. சோ ஒரு கரெக்டான ஒரு ஸ்பீட்ல ஒரு 60 உள்ள ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நீங்க அந்த ஹைவேல போனீங்கன்னா உங்களால இந்த பாட்டை ரசிச்சுட்டே வந்து வண்டி ஓட்ட முடியுங்க. இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். சோ நீங்க மும்பை யாராச்சும் போனீங்கன்னா இல்ல மும்பைல இருக்கீங்கன்னா இந்த கோஸ்டல் ரோட்ல வண்டி ஓட்டி இந்த சாங்கை கேட்டு பாருங்க. இதை பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.